காய்ஸ் இப்போ வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டு அடித்து வச்சுருக்கேன் காய்ஸ். பார்த்தீங்களா, இப்படி அடித்து வச்சுருக்கிறேன். அடுத்து தாளிச்சு விட போகிறேன். தாளிக்க என்னென்னா வெங்காயம், கருவேப்பிலை பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் போடணும், கடுகு பொரிஞ்சிட்டு காய்ஸ், வெள்ளுண்டு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, நல்லா பொரிஞ்சிருச்சு காய்ஸ். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போடுறேன். காய்ஸ் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பீட்ரூட் கொட்ட போகிறேன். இதில் வந்து இறக்குற ஓரத்தில் இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டால் சரியாக போயிடும் காய்ஸ். இப்போ வந்து பீட்ரூட்டு கேரட்டும் போட்டாச்சு காய்ஸ். இது நல்லா எண்ணெயிலே வதங்கினா போதும் காய்ஸ். பீட்ரூட் தண்ணியெல்லாம் தேவையில்லை. நல்லா கல் வடைச்சட்டியில் வச்சு இண்டாலியா வடைச்சட்டியில் வச்சு வதக்கினீங்கன்னா காய்ஸ் சூப்பராக இருக்கும். அடி பிடிக்காது. தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்துடும் காய்ஸ். இறக்குற இடத்துல இந்த தேங்காய் பூ போட்டால் போதும் காய்ஸ். இப்போ வந்து வெள்ளை கொண்ட கடலைக்கு வெள்ளை கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு குருமா மாதிரி வச்சுருக்கேன் காய்ஸ். இப்படியும் செய்யலாம், புளிக்குழம்பு மாதிரி செய்யலாம், எண்ணெய் கத்திரிக்காயும் செய்யலாம். நான் வந்து காய்ஸ் குருமா மாதிரி செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது காய்ஸ். செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் நல்லா வச்சு கொடுங்க. ஸ்கூல் டைமில் நீங்கள் அவசரமாக சமைப்பீங்க, அதனால் உங்களுக்கு சமைக்கிற டைம் இருக்காது. இப்போல்லாம் லீவ் டைமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நாக்குக்கு ருசியாக செஞ்சு கொடுங்க காய்ஸ். என்னோடய சமையலே நீங்கள் நல்லா வரவேற்பு கொடுத்துட்ருக்குறீங்க. பார்த்து நல்லா என்னை என்கரேஜ் பண்ணி இது பண்ணிட்டுருக்கீங்க காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். நல்லபடியாக என்னை நீங்கள் ஊக்குவிச்சு நல்லபடியாக நீங்கள் நல்ல இதில் கொண்டு வரீங்க. தேங்க்யூ காய்ஸ். இனி அதிகமாக சப்ஸ்கிரைபெல்லாம் எனக்கு வரணும். நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது. மக்களே, நீங்கள் அனைவரும் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க. என்ற சமையல் கலையெல்லாம் ருசி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்.